லூக்கா 6:47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் மிகுதியான நற்குணங்களாகிய கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் என்றார் இயேசு. ஆனால் அதற்கு முன்னதாக என்னில் நிலைத்திருங்கள் என்றார். ஏனென்றால் திராட்சை செடியில் அதனுடைய கொடி இணைந்து பிணைத்திருப்பது போல நாமும் தேவனோடு இணைத்திருந்தால்தான் கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அவ்விதம் நிலைத்திருக்க விரும்பினால் முதலில் நாம் அவரிடம் வர வேண்டும். நாம் அவரிடம் வராமல் கனி கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நாம் சுயமாக எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய பாவசாயலான இருதயத்தை நற்குண சுபாவங்களை வெளிப்படுத்தும் இருதயமாக மாற்றிவிட முடியாது. நாமாகவே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்ற தெளிவினை பெற்றிருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய உறவையும் ஐக்கியத்தையும் நாம் அனுபவிப்பதின் விளைவாகத்தான் கனி கொடுக்கும் தன்மையும் ஆற்றலும் நமக்கு வரும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவரோடு உறுதியாக இணைக்கப்பட்டு கனி கொடுக்கின்றவர்களாய் இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.